வணக்கம். ஞான வெட்டியான் 838. கர்ப்பம் உண்டேன் கான் மூலப்புலி கர்ப்பம் உண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பம் உண்ணுதல் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வேற எல்லாம் சொல்கிறோம். பிள்ளை கறி சாப்பிட்டாரு அவ்வளோ அந்த மாதிரி இல்லை. கர்ப்பம் உண்டேன் அப்படின்னா தன்னை தானே சுவைத்தல்னு ஒன்று இருக்குது. தன்னை தானே சுவைத்தல். என்ன சார் நான் விரல் சுப்புறது அப்படி இல்லை. விரல் சுப்புற மாதிரியே இன்னொன்று ரொம்ப எப்படின்னா பண்ணிக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் நாக்கையே ஒரு டைமில் ஒரு டேஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நாக்கு இப்படி உருட்டியாக பண்ணுறதுங்க கஷ்டம். சில பேருக்கு விட்டா உருளாது, தடியாகவே இருக்கும். நமக்கு உருளுன்ற உடனே செக் பண்ணி பார்த்துருவாங்க. நம்ம சொன்ன உடனே ஆளாளுக்கு இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உருளாது, தடியாக இருக்கும். அது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி தன்னைத்தானே ருசித்தல். வாழ்வில் ஒரு மனிதன், நான் நிறைய வாட்டி சொல்கிறது அதான், ரொம்ப விசேஷமான காதல் எது அப்படின்னு கேட்டால் தன்னை தானே காதலிக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அதுதான் தீராத காதல். மற்றதெல்லாம் போயிடும். ஒரு மனுஷன் தன்னை தானே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னா தோல்வி வரும் அவனுக்கு. காதல் தோல்வியே கிடையாது. பார்த்துக்க, காதல் தோல்வியே வராது. வேறு யாருன்னா காதலிச்சாதான் காதல் தோல்வியெல்லாம். தன்னை தானே காதலிச்சுன்னா கிடையாது. காதல் அந்த பொம்பளை ஏமாத்திட்டா இந்த பொம்பளை நல்லா பேசியிருந்தா சார் இப்போ பேசத்தே இல்லை, அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் தன்னை தானே காதலிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப சிறப்பாக வச்சுக்கலாம். அதுதான் அது தன்னை தானே காதலித்தல் தான். கர்ப்பம் என்ற மதிசாரையை கொண்டேன் சந்த நாதவித புலியெங்கும் கூட்டி உற்பதமான மூன்று கலையின் மாலை உண்டு மகாராஜா யோகத்தினே நின்று அப்படின்றார். அப்போனா கர்ப்பம் ஒன்றது என்னான்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே ஒரு புளிப்பான ஒரு சுவை உள்ள சுவைக்குது. அதை நான் என்ன பண்ணேன், தார ஊதி சுவைச்சேன் அப்படின்றார். தார ஊதத்துக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். சங்கு 2 தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால். அப்போ அந்த தார ஊதுனா உள்ள என்ன ஆகிடும், புளிப்பு சுவை வரும். அதை சாப்பிடணும், அதை ருசிக்கணும். அதுதான் கர்ப்பம். இந்த அன்னமாவின் பாலும் பின்னமும் வாராமலும் ஆக்கை தனிலே வேகம் சேர்க்கையினால் இல்லாமலும் 3 கர்ப்பத்தினால் சின்ன பின்னும் அண்ட முன்னே வாசி அப்பிரத்தினாலும் செய்தியான் கர்ப்பம் உண்டேன். வாசி யோகத்தினாலையும் கர்ப்பம் உண்டாகும். என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கலாம். கதிரவன் முகம் கண்டதின் காலையில் மதியதன் மாலை புளியதும் மூட்டி விதியதும் விட்டு குறைந்த பாடினும் துதி செய்து மூல சுழிலில் நின்று நான் கர்ப்பம் உண்டேன். கர்ப்பத்தை சுழல்மொழியில் நின்னாலும் கர்ப்பம் உண்டாகும். அந்த தாய் மூகாம்பிகை எப்படியெல்லாம் பால் கொடுக்குற பேர், அழுதாலும் பால் கொடுப்பா. மூத்திரம் ஊற்றினா கூட பால் கொடுத்துருவா. அவளுக்கு பிரச்சனை என்ன, பாவம் குழந்தை எப்படின்னா பால் கொடுத்து தூங்க வச்சிடணும். பார்த்துக்கா, ஆணு கூடாது. குழந்தை எடுத்து வாயில் பிள்ளைக்கு பாலை கொடுத்து புல் பண்ணிட்டானா ஆகிட்டான். டேங்க் ஃபுல் பண்ண கம்முன்னு ஆகிடும். அது ஏன் அது இதுனே தெரியாது மாதிரி. அந்த மாதிரி இந்த கர்ப்பம் உண்டே அப்படின்னு சொல்கிறது உள்ளுக்குள்ளே இந்த மனுஷனுக்கு வர. பானத்தினால் வெகு பழக்கஞ்சம் செய்திட ஞான சித்தியும் கண்டு கழிப்பும் மூட்டித ஊன சருதுண்ட யோகம் நிலைத்திடும் நான் இருந்த திங்க நாட்டதை சொல்லிடும். நல்லா காரமாக சாப்பிட்டீங்கன்னா மூக்க பார்த்துக்கிட்டீங்களா, நல்லா காரம் ஜோரமாக சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் வந்துடும். நல்லா நண்டு குழம்பு சாப்பிட்டுக்கிறீங்களா, மூக்கெல்லாம் ஒழுகுது, சளி பிடிச்சிங்குது. நான் என்ன பண்ணேன், நல்ல ஆன்மீகவாதி பக்கா சாமியார் சொல்கிறேன், என்ன சாப்பிட்ணும், சைவம் சாப்பிட்றது தப்பு, வாரம் தேர்ந்தெடுத்து நண்டு சாப்பிடுன்றான். கொஞ்சம் தூக்கலாம், மஞ்சள் பூண்டெல்லாம் போட்டு என்ன பண்ணோம் போட்டு சாப்பிட்டா சளி இருக்கும். அவ்வளோ நல்லது நண்டு சாப்பிட்டீங்கன்னா. சார் அப்படின்னா எப்படின்னே தெரியாதுன்னா நானா பண்ணுறது, அதெல்லாம் ஊ பிரச்சனை. அதெல்லாம் கூட்டு வைக்கல நாம் பார்த்து, அதெல்லாம் ஊ பிரச்சனை, அதிகா பிரச்சனை. நண்டு சூப்பு ஒன்றா ரெட்டேரிக்கு வந்துருக்குப்பா, நம்ம சொல்லிக்கிறாரு. இப்போ நாங்கள் நண்டு சூப்பு தான் வைக்கிறோம். அந்த மாதிரி உள்ள பானம் சாப்பிட்றதுல பொருளை மாறும்போது கூட அமுது உள்ள சுரக்குது. சில்லுன்னு சாப்பிட்டா அமுது சுரக்கும், உள்ளம் சூடாக சாப்பிட்டா உள்ள அமுது சுரக்கும். அது மாதிரி பானத்தை நன்னும். காலை தண்ணியில் யுண்டியும் காயிலும் 2 மாலை தண்ணியில் ஆகும் தீலென்றும் சீல பொழிந்திடும் தேனருவி பாயும் ஞானத்தினாலும் வாசி நாட்டும் புரிந்தியும் யான். நல்ல 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 குத்துப்பாட்டு டான்ஸ் அது இதுன்னு கொண்டாட்டமாக இருந்துட்டு இல்லை நல்ல பஜனை பாடினாலும் அமுது சுரக்கும். எங்கெல்லாம் கர்ப்பம் உண்டலாம் அப்படின்றத சொல்கிறார். திடீர்னு சூடு குளிர்ச்சி உணவு மாறினா, காரம் சுவை மாறினா, இல்லைன்னா சுழுமணியில் இருந்தால், இல்லை வாசி பண்ணால், இதுங்கெல்லாம் பண்ணால் என்ன பண்ணலாம், அந்த ஞானப்பால் சாப்பிட்லாம்.
தேங்காய் பால் எதுக்கிட்டின்னு மாங்காய் பால் சாப்பிட்டா தேங்காய் பால் தேவையில்லை பார்த்துக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க புண்ணு ஆற்றத்துக்கு தேங்காய் பால் நல்லதுன்னுவாங்க. ஒரு யோகிக்கு நான் என்ன பால் போதுமா? மாங்காய் பால் போதுமா? மலையேறி மாங்காய் பால் சாப்பிட்டான்னா என்ன தேவையில்லை? தேங்காய் பால் தேவை இல்லை. அண்டத்தில் வாசி கண்டத்தின் பாய்ந்திர கண்டத்தில் தான் கடத்திலுமாய் முந்த மூன்றிலும் சற்றியே தென்னாட்டுடைய சிவசக்தியின் பூசித்து. தென்னாட்டுடைய சிவனாக்கா நீங்கள் ஒன்று நம்ம தெற்கு பக்கம் இப்போ சிக்கெட் எடுத்துக்கோங்க. சுத்திர பூமியில் தெற்கு பக்கம் எங்கே நிலையாக இருக்கும்? நான் சொல்லுது நீ பண்ண சுற்றி அது மாதிரி சுற்றி இருக்குதே. தெற்கு நீ தேர்ந்துக்க வேண்டியது தான். எது திசைன்னு நீங்கள் போனீங்கன்னா சுற்றினே இருப்பீங்க. ஏன்னா அந்த திசை என்ன பண்ண முடியாது, ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு இல்லை. சுத்திர பூமியில் முடிவுக்கு வந்த ஒரு திசை இல்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முடிவுக்கு வந்ததுன்னு ஒன்று இல்லை. தென்னாடுன்னா ஒன்றும் இல்லை. தென்னாடு தான். ஆனால் சுற்றி போய் வடநாடாக மாட்டோம். என்ன சொல்கிறது, அப்படியே இருக்கும் தென்னாடாவே. ஆனால் திசை இல்லாத இன்னொன்று தெற்குக்கு இன்னொரு அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் இதெல்லாம் சண்டை பிரசாண்ட சண்டையானும் குண்டல வாசியும் பிஸ்துமானத்தானும் பானம் நின்ற கண்ட தாரை நிர்பந்தத்தினாலும் உண்டு மூலச்சுரை உதிமேலும் நோக்கியே. பல காரணங்களால் சில பேர்லாம் சொல்லுவாங்க குதம்னாக்கா மலவாய் கிடையாது, உள்ளதான் அண்ணாக்குக்கு மேலே தான். அங்கேருந்து 2 மேலே ஒரு லைட் ஒன்று உள்ளகுதி பார்த்துக்கு போய் எரிஞ்சுனுக்குது உள்ள இந்த மூக்குக்கு பின்னாடி அண்ணாக்கு இருக்குது இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஜோதி ஒன்று எரிஞ்சுனுக்குது. ஏன்னா யாருமே பார்க்க முடியாது பார்த்தீங்க ஒன்றால். நிம்மதியான வேலை பார்த்துக்கோ. எங்கே இருக்குது பின்னாடி அண்ணாக்கு மேலே ஒரு இருக்குது, அங்கே ஒரு கேப்பில் ஜோதி ஒன்று எரிஞ்சுனுக்குது. யார் அதை தான் சொல்லிட்டாரு அவர். இப்போது இந்த ரூமில் வெளிச்சங்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஜன்னல் தந்தா தெரியும்ல, அதான் இது ஜன்னல். உள்ள வெளிச்சங்கிறதுனால தான் இப்போ ஜன்னல் தெரியுது. அப்படிலாம் கதை சொல்கிறவங்களாங்கிறாங்க, புதுசாக கதைங்க. உட்காந்து யோசிப்பான் போல இது கடவுள் எப்படி இருக்குது தம்பி, கடவுள் எப்படி இருக்குதுன்னு யோசித்து தெரிஞ்சுக்கிது இல்லை தம்பி. அப்படியாது இல்லை. அழகாக சொல்லிடுறான், நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற ஒரு உருகுறான். அவன் சொல்கிறான் தம்பி இதாண்டா ஊனு, இது மேலே தாண்டா பற்றி இருக்குது மந்திரம். அதை சொல்லினேறான். நான் பண்ணினே இருந்தேன்னா கடவுள் தானே புரிஞ்சிடும். அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. யோசிச்சு நீயா பார்த்து ஓஹோ கடவுள் இப்படி இது அப்படி இது யோசித்து ஒருத்தர் ஜோதி ஆகுது. நைர்மனை கேட்டேன் 50 ரூபா கட்டியா இல்லை 500 ரூபா கட்டியா இல்லை 5 பைசா கட்டியா? ஜோதி நான் எந்த கட்டி சைசியா கரெக்டாக சொல்லணும்ல. கேட்கவே இல்லை, ஒன்று கூட கேட்டுங்கிறேன் எனக்கு. ஆனால் இவங்க சொல்லுறான் ஜோதி 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 ஜோதி. நீ யாரு சார் என்னை கூப்பிட்டீங்க? அது அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. அப்படி இல்லை. இது தந்தை விதி தலை சுற்றிடும் சிமிட்டவும் தந்தை விதி 2 வினாடியும் கான் அந்தரமே யானும் காணும் நான் எந்த ஒரு திங்கிரினும் இங்கீதம் மண்டையே. இந்த ஈசன் ஒரு பிச்சை எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அமுது சுரக்குது, இதில் மண்டையிலேருந்து அமுது உள்ள சுரக்குது. பிச்சை எடுத்ததா சிவன் பிச்சை எடுத்ததா ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறாங்க. ஈசன் ஒரு பத்தில் பிச்சை எடுத்தது. ஒரு பத்தில்னா ஒரு பற்றுல. அது மாதிரி நீங்கள் பற்று மேலே வைக்கும்போதும் அமுது உள்ள சுரக்குது. மெய்ப்பொருளில் பற்று வைக்கும்போதும் அமுது சுரக்குது. நல்லா நீங்கள் ஒரு நாள் நீங்கள் யோக சாதனை சரியாக செஞ்சுன்னு போகிறீங்கன்னா மனம் போன உடனே கண்ணில் சொட்டுன்னு தண்ணி நிற்கணும். கரெக்டாக மலம் போய்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யோக சாதனையில் வெளியே வந்துட்டீங்க கரெக்டாக அப்படின்னா டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். எது அப்படின்னா போய் உட்காந்தோடனே தன்னை தானே கழுவிக்கிச்சு. அது வெளியே ஒரு தள்ளு தள்ளோடனே மேலே ஒரு தள்ளியோ சொட்டுன்னு ஒரு தண்ணி நிற்கும். இதெல்லாம் யோக சாதனைக்கு சும்மானா பேசுறது கிடையாது. யோக சாதனைனாக்கா மூச்சு விட்டுரு, அதை பண்ணிடு, கறி சாடாமீரு, நண்டு சாடாமீரு, மீன் சாடாமீரு, பொம்பளையை பார்க்காது, ஆம்பளையை பார்க்காது. அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. அதெல்லாம் அடக்குமுறை. அதெல்லாம் என்ன பேர்? அது பேர் அடக்குமுறை. ஒருத்தனை அடக்கிறதுக்காக தந்திரங்களை கையாளுறது. நீ இருந்தால் இருந்துன்னு போய, அது கிடையாது ஆன்மீகம். உள்ள உணர்வோடு இருக்கிறது, பக்தியோடு இருக்கிறது, பாசத்தோடு இருக்கிறது. அடுத்தவன் ஊழ்ந்துட்டான்னா அவனுக்கு அடிப்பட்டா நெஞ்சு பசங்கணும். இங்கே அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, ஆனால் உனக்கு வலிக்கணும். ஒருத்தர் திரைத்தனமாக இச்சுன்னா ஐயோ பார்த்துங்க, அதான் ஆன்மீகம். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது தம்பி. அவர் இச்சு பேர் அப்படி வந்து ஐயோன்னு சொல்லு. ஐயோவே எப்படி சார் சொல்றது? ஐயோவா ஐயோன்னு சொல்லியா? இது ஆன்மீகம். இதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. இப்படி அழணுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியும்? இப்படி சிரிக்கணுங்க, கீர் போட்ட மாதிரி சிரிங்க. இல்லை கொஞ்சம் காசு எடுத்து கடற்கன்னு கொட்டி. ஏன்னா கண்ணதாசன் அப்படி தான் சொல்கிறார், சில்லறை கொட்டின மாதிரியே சிரிக்கிறான்ட்டு. அப்படியே சிரிக்க சொல்ல முடியும்? சில்லறைங்க நிறைய எடுத்துன்னு சார் அவன் ஒன்று கேட்பான். 500 ரூபாய் காயின்லாம் வந்துச்சு இப்போ. அந்த காயின் போட்டால் சிரிக்கிற மாதிரி என்கிட்ட நம்ம பண்ணுறது என்ன கிடையாது.
அந்த மாதிரி இல்லை. நீ பாட்டுன்னு அந்த மாதிரி பக்தியாக இருந்தாலும் உள்ள என்ன பண்ணலாம், கர்ப்பத்தை உண்ணலாம். இத்தனை வழி சொல்கிறார். இவ்வளோ காரணங்களால் நான் என்ன பண்ணேன், வாசியே என்றும் பிராணவாயு மெந்தவுடன் வீசி எழுந்து மேல் ஆக்கினையினாலும் பூசி தாயமாண்டதும் நாசிதனிலே 12 அங்குலம் பாய்ந்து கர்ப்பம் உண்டேன் கான். நல்லா சுவாசம் ஃப்ரீயாக போய் வந்தால் கூட என்னாகும், உள்ளேருந்து கர்ப்பம் உண்டா. ராஜயோகத்தின் திங்கள் வாளாம்பிகை நேசத்துடன் நின்று மால ரூபமாய் வாசி நிலைத்திடும் மூலதாரத்தினில் பாசமேன் மேல் வைத்து பூசி தமதாகவும் கர்ப்பம் உண்டேன் கான், கர்ப்பம் உண்டேன் கான். அதுதான் ராஜயோகம். இது ராஜயோகம். ஒரு மனிதன் என்ன வாயினா திருஞான சம்பந்தம் ஆகிட்டு முளையாமைக்கிட்ட என்ன பண்ணணும், பால் குடிக்கணும். நீங்கள் நினச்சக்கூடாது திருஞான சம்பந்தம்னாக்கா சார் அவங்க அம்மா அப்பா விட்டு விட்டாங்க, எங்கே நீங்கள் கோயில் எதுவுமே விட்டிங்கன்னா அது அம்மா அது வந்து பால் கொடுக்கும் அப்படின்லாம் வந்து கல்லெல்லாம் வந்து என்ன பண்ணாது, பால்லாம் கொடுக்காது. அப்படியே கற்பனை நீ அப்படியே ஒத்துப்பேன்னா ஒத்துக்கோ, உன்ன மாதிரி முட்டாளுக்கு சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு நீ நினச்சிக்க வேண்டியது தான். என்ன இது எப்படா பால் கொடுக்க முடியும், ஒரு குழந்தை எப்படி போய் அம்மா மூலையா மேலே அது ஒரு சிலை எப்படி கொடுக்க முடியும், அப்போ அவன் அதை சொல்ல வேற என்னவோ சொல்லிடான்னு யோசித்தா தான் நான் சொல்கிறது உனக்கு புரியும். நாங்கள்லாம் அப்படியே ஒத்துப்பண்டா, நீ என்ன வேணா சொல்லு, என்ன சொல்லு சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படியே ஒத்துப்போம். திருஞான சாமி வந்துட்டு முலையாமக்கிட்ட பால் கொடுத்தோம், ஆமாம் குத்துருக்கோம். சில நடக்க முடியுமாங்க, மோட்டர் சிஸ்டம் மூடி வச்சுக்கிறாங்க, முட்டியெல்லாம் வலியும், கல் எங்கன்னா வலியுமாயா, நீ பண்ணு கோயிலில் குழந்தை காய்ச்சிட்டு வந்த பாலை கொடுக்க முடியும். நிறைய பேர் தப்பாகவே நினச்சிங்கிறான். அப்படியோ கல்லை கட்டி ஒருத்தனை தெல்ல போட்டாங்களாமா, கல் எது மிதக்கிட்டாராம்மா. வேறு வேறு கதை சொன்னால் நேராக ஒத்துக்கிறான். அது பொண்ணை கூப்பிடாம ஒரு பொண்ணை கொடுத்துவேன், மருமானை கூப்பிடாம வருவானையா, அது அவனை கூட ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கிறானு. யார், சிவசக்தி தக்கன் வேள்விக்கு. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தேங்க தம்பி. அது வந்து தூக்கத்து வந்து வீச்சுக்குப்பா, அது வந்து சும்மா சொல்லி வச்சுக்கிறது. அதை வச்சுன்னு வேற ஒரு காரணத்தை சொல்கிறது. இப்படி தூக்கினா என்ன அர்த்தம் சார், கட்டை வரல தூக்கினீங்க அது அர்த்தம், கட்டை வரல தூக்கி வச்சுக்கிறீங்க சார் அப்படி அர்த்தம் என்ன அர்த்தம். நம்ம 2 பேரும் ஏதோ பேசி வச்சுக்கிறோம், உனக்கு ஒரு 10,000 ரூபாய் அங்கே கொடுப்பாங்க தம்பியே வாங்கிக்கணும்னு நம்ம சொன்னோம். இப்படி தூக்கினா என்ன அர்த்தம், வந்து சேர்ந்துச்சா இல்லையா, 10,000 ரூபாய் வந்துச்சுங்கன்னு. 10,000 ரூபாய் அப்போ கை தூக்குனா உடனே நீ கட்டை வர டப்புன்னு ஐயோ கண்ணே கை என்ன ஏன்னா கட்டை வர தூக்கி காமிச்சா எல்லாரும் 10,000 ரூபாய் கேட்டுட்டு போகிறான், அந்த போகும்போது நீ என்ன பண்ணுவேன் பயந்துன்னு. அப்போது காரணம் வேற, ரகசிய குறியீடுகளா சொல்கிறது. அந்த மாதிரி இவங்க ரகசியமாக சொல்கிறாங்க. ராஜயோகன்றது அதுதான். உண்ட பின் கர்ப்பமுள்ள விந்து விசாரணை கண்டத்திலும் பிறலிலும் இன்று மூலத்தின் வினாடிகள் 2மே ஒன்றை செய்வாய் நவத்துரானம் மெண்டும் மேலே கர்ப்பம். இதனால் நவத்துவாரமும் அழகாயிடுச்சம்மா. மலவாய் சுத்தமாகிடுது, க்ளீனாக மலம் போகுது. காலைல ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி க்ளீன். சாப்பிட்டோம் இன்னும் வேணா சாப்பிட்டுக்கோ க்ளீன். அது என்ன பண்ணுது, கண்ணிலேருந்து அழுக்கு தானா, காதுலேருந்து குரும்பி தானா தட்டி வெளியே வரும். துப்பாக்கி நேரம் எலும்புன்னு ஒன்று இது உள்ளோம், டும்முன்னு ஒன்று தட்டோம் வெளியே வந்து விழும் குரும்பி. உங்களுக்கெல்லாம் உந்தா இல்லைன்னு தெரில. ஒரு யோகிக்கு இது நடக்குது, ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு இது நடக்குது. உள்ளேருந்து குரும்பி வெளியே வந்து தொப்புன்னு விழும். நீங்கள் குச்செல்லாம் வச்சு உள்ளெல்லாம் விட்டு ஆட்டினுக்க வேண்டியதில்லை, தானாக அது வெளியே வந்துடும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. அதே மாதிரி மூக்கில் கண்ணில் எல்லாம் தானாக வந்து போயிடும். இதெல்லாம் சுத்தமாகவே ஆடுது. மனம் புத்தி சித்தம் என்ற இணைமையாகவும் இனமித்த வாசி ஏறிய அண்டத்தினால் தினமொன்று வேலை சாதனை செய்துவான் மொழிசூனையில் மூதாண்டம் பாயும். இல்லை மனம் புத்தி சித்தம் 3 ஒன்றாக்கி எப்போதும் சதாசரி இறை நினைப்படுது சுழுமுனையில் நீங்கள் நேரம் கூட என்ன ஆகும், கர்ப்பம் உண்டாகும், ஞானப்பால் அருந்தலாம். வங்கென்றும் தீவிரம் வாதியமலை மூலத்தின் வாசி வாசி என்று மார்பில் இருத்தியான் சிங்கென்றும் சிவரூபத்தினால் மங்கொன்றும் ஏற்றியது. ஐயோ சிங்கு மங்கு சங்குன்னு ஒன்று ஆஹா நம்ம மேலே ஒருத்தர் வந்து குதிச்சாரு. அது அந்த மாதிரி அது சுவாசம் இழுக்கும்போதே அந்த மாதிரி அது மேலேயே கவனமாக இருக்கிறதுக்கு ஐடியா தந்திரங்களை சிங் மங் யங் பார்த்து மந்திரம் பண்ணுவாங்க. சிங் மங் யங் பங் சங் சங்னு வளர்தான் அப்படி கூட்டம் விபதியா எல்லாம் திருநூறு ரவுண்டாக வச்சு இந்த தண்டா கூட்டம் கழுத சிங்கு மங்கு இல்லை நாங்களும் இருந்தால் நீ போய் மடக்கணும் மனப்பாடம் பண்ணிட்டு மந்திரம்லாம் சொல்லி நீ சிங்கு மங்கு தந்து நீங்கள் நீ சரியாக உச்சரிக்கலன்னுவான். மந்திரத்தை நீ என்ன பண்ணல பர்ஃபெக்டாக உச்சரிக்கல கரெக்டாக உனக்கு ஓட்டப்படலையா சந்து படல மந்திரம் கரெக்டாக வராது. மந்திரத்தை சரியாக சொன்னால் தான் விபூதி வரும். சரியாக சொல்லித்தரல விபூதி வர்றது மேலே மேட்ரு உருண்டை வச்சுருக்கிறான். நம்ம அங்கே வச்சுருக்க முடியும். எத்தனை வாட்டி சிங்கு மங்கு சங்கு நக்கா சிங்கு மந்திரம் விபூதி வந்து கொட்டான்.
நீ மந்திரம்லாம் தெரிஞ்சு இப்போ இந்த லட்சம் முறை பண்ணு, இந்த மந்திரம் அவசரமாக புக்குங்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போது மந்திரங்கள்லாம் கற்றுக்கொள்வது எப்படி பார்த்துக்கிறீங்களா? மந்திரம் சந்திரங்கள்லாம் புக்குங்கெல்லாம் விட்டுருவோம். சிங் மங் யங் சங், சிங் மங் யங் சங், லட்சம் முறை சொல்லு, சிங் மங் யங் சங், எல்லாம் பயிற்சி முடிச்சு போடுது. அவன் மந்திரம் உனக்கு யாரும் போனவன நீயே வச்சுட்டு சொந்த காலத்துல சூழ்நிலை வச்சுக்கிட்டுனா தான் அவன் தாடியெல்லாம் விட்டு சிங் மங் யங் சங் போய் வேண்டியது தான். அதான் வேலைக்கு ஆகுது. அவசரமாக அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டு போறீங்க? பச்சு கேட்டு கூறு கட்டு போயிடுவீங்க. அதை விட நீங்கள் செக்ஸ் புக்கே படிக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அப்படிலாம் பார்த்துட்டு இது அதுவும் கிடையாது. சிங்கு மங்கு எங்கு, சிங்கு மங்கு எங்கு, மேலேயோ அப்படியே போயிட வேண்டியதான். வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் கிடையாது. வங்குன்ற ஊதி ஆகுதுன்னாக்கா சுவாசம் எழுதுறதுக்கும் விடுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறார். இவ்விதமாக இருந்தின் மேல் நோக்கிட கல்வியின் சுழியிலும் தாவரம் திறந்திடும், பட்டிடப்பட்ட பரஞ்சுடல் காணவும் அவ்விதம் கார சாதும் மண்டை. இதெல்லாம் நீ செஞ்சனே வந்தேன்னா இதெல்லாம் எதுக்குடா நடக்குதுன்னா இறைவனை பார்க்கறதுக்காக உன் உடம்பு தயாராகுது. உன் உடம்பு எதுக்கு தயாராகுது? இறைவனை பார்க்கறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, சுவைக்கிறதுக்கு இந்த உடம்பு தயாரா அது. மூளை சுழிதனை மூடி மேலிருந்து பாதத்திலே எரியும் வாழும் வாசி, யானத்திலே இருந்து ஜாலம் அதவும் தூரத்திலும் கஷாயத்தை கண்டியான். அதுதான் கஷாயம், காயத்திலிருந்து வர சாரம். அதனால் அதுதான் கஷாயம். சுயமாக ஒரு மனிதனுக்கு தனக்குத்தானே மருந்து உள்ள உண்டாது. நிறைய இதில் தெளிவு இருக்குது. நீங்கள் சமயத்தில் நிறைய சளி பூச்சிச்சுன்னு சொன்னால் லங்ஸில் போய் சளி கட்டிக்கும், முத்தி போய் அப்படின்னீங்கன்னா சளி போகிறோம். அது இல்லை இது. நீங்கள் எல்லாத்தையும் பரவாயில்ல, நான் சாப்பிட்ட ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. கறி மீன் முட்டை சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டா என்ன ஆகிடுது? அது ஒன்றும் ஆகாது, எல்லாம் வெளியே வந்துடும். தப்பானது உள்ளே போனாலும் என்ன ஆகிடும்? ஒன்றும் பயம் இல்லை. அதனால் உங்கள் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் லங்ஸுங்க வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது வேறு இது வேறு, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எது வந்தால் கம்பெனியை கண்ண முடியும் மீங்கிட்டு எல்லாத்தையும் என்ன சொல்கிறது? கண்டது சாப்பிட போகிறேன், இந்த தண்ணி பியூராக ஆகுது இல்லை, அதில் எத்தனை பள்ளி மூத்திரம் செஞ்சதோ, எத்தனை தவளை மாட்டாமல் போச்சோ இல்லை சொல்ல முடியாது. மனுஷெல்லாம் தற்கொலை பண்ணுங்கிறானுங்க. இல்லை மாடு ஒன்று கழுனுங்கிறான், லாரி விட்டு கிரீஸாக வச்சுக்கிறானுங்க. எல்லாத்தையும் பார்க்குது அந்த தண்ணி. அப்புறமா நம்ம சூடு பண்ணி தான் சார் குடிக்கிறேன். சூடு பண்ண தான், ஆனால் பள்ளி மூத்திரம் சூடாக தானே ஆகி குச்சி வச்சுக்கிறேன். அதெல்லாம் சூடு பண்ண சில்லு பண்ண அதெல்லாம் மேட்ரு இல்லை. எது வந்தாலும் உடம்புனா போகுது, எல்லாம் ஈடு கொடுத்து பார்த்துக்குது. என்ன செய்யுது? நீ ஆராய்ச்சி பண்ணினா ஒன்றும் வாழ முடியாது தம்பி. பூதலங்கள் யாவும் வச்சு நானும் ரொம்ப சுத்தமான வச்சியே படாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே என்ன தான், அத்தனையும் எச்சு தான். அதனால் சுத்தமாக பியூரிஃபைலாம் ஒன்றே இல்லை. ஏன்னா ஒன்றுலேருந்து ஒரு 2 வரும்போது 1லேருந்து 2 வந்தாவே அது என்ன தான், அது எச்சு தான். அதுக்கு நீ எச்சியை துப்பிடுங்க சார். சில பேர் சாமியாரெலாம் போய்க்கிறாங்க, அங்கே போய் நின்று துப்போம், காரி துப்பானுங்க. நம்ம மேலே துப்பில் 2 போய் நிற்கிறோம்லாங்கிறான். ரொம்ப சந்தோஷமா அதுக்கு. இது அது மாதிரி கேடு கெட்ட மனுஷனுக்கு எல்லா மாதிரிங்கிறானுங்க. இந்த சாமியார் நம்மளை பார்த்து துப்புல துப்புனா நல்லா ஆகிட்டு வரம்மா, சரி என்னையும் கொஞ்சம் துப்புங்க. இந்த மாதிரி பல விதமான ஆளுங்க இருக்கிறானுங்க. சாணியை தெளித்து, கல்லை தெளித்து, சருக்கு சாமியார்லாங்கிறான். சருக்கு வாங்கி போய் குச்சினா குச்சிடுவான் ஃபுல்லாக. அது மாடுன்னு குச்சினே இருப்பான். கால் இருந்து வரைக்கும் எவ்வளோ பாட்டில் நீ கொடுக்குற சரக்கு குஷ்டர்னா ஒரு பெரிய நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். அதுக்காகவே லைன் நின்றுப்பான். குடிப்பாரா வாங்கி வச்சிடக்கூடாது. அவர் குடிக்கணும், அப்போதான் விசேஷம். விதவிதமான சாமியாருங்கெல்லாம் பார்த்தியா? இது அது இல்லை. உள்ள நித்திரை சோம்பல் நிகழ்ந்த மதிகானில் சுத்த பிரகாசமும் சுசகாதீதமும் சக்த நாத மூலையும் சன்னயத்தில் காத்தனுள் பதம் கண்டு மகிழ்ந்தோமே. ஆஹா, அந்த பேர் அமைதி, எண்ணமற்ற நிலை. அந்த நந்தி அந்த நாதத்தோட அப்படி சிவமயமே எங்கும் சிவமயமே, பவபயம் இல்லை என்றும் சிவமயமே. அந்த மாதிரி ஒரு நிலை அந்த கர்ப்பம் உண்டான ஆகிடும். அப்படி ஒரு நிலை ஒன்று இருக்குது. அதை போய் நீங்கள் அடைஞ்சிடலாம். அப்போ உற்சாகம் மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன ஆகிடும்? உள்ளூரை அப்பமா ஜாலியாக நம்மளை மாதிரி பேசினு தெரிய வேண்டியது. டோன்ட் கேர் மாஸ்டர். தேகம் எனும் மென்சான் சித்தியும் தரும் சூழி யாகமது தனிலே மூளையும் கண்டதினால் வேகமது மீறும் மிக்கலையும் லட்கடாச்சும் யோக சித்தி பேராண்டினால் இருந்தேன் ஆண்டையே. ஒரு யோக சித்தி அப்படின்னா அப்படி கிடையாது. 4 பேர் தூக்கிப்பார், பக்கத்தில் போகிற பள்ளத்தில் வந்து பிடிச்சிப்பார். 2 பேரும் தூக்கிடும் போக முடியும் அவரால். அவரே நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறார். இப்போ இந்த பெரும்பகுதி சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவராலே நடக்க முடியாது. அவர் 4 பேர் தூக்கிட்டு போனோம். அவரை பதமாக எடுத்து உட்கார வச்சுருவாங்க.
பார்த்துக்கிறீங்களா? சாமியாருங்களெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாத பீஸுங்களெல்லாம் சாமியாராக்கி வச்சுருப்பான். அது ஒரு வேலை தான் சாப்பிடும், அரை வேலை தான் சாப்பிடுன்ட்டு வர அது வேறு இருக்கும். ஒன்றுத்துக்கு உதவாது பீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கிட்ட போய் வந்தால் நீ நான் அது பீஸ், நீ வேஸ்ட் பீஸ் அது. ஆனால் அது வேஸ்ட்டு கிடையாது. அது தந்திரங்களை கையாண்டு இது ஒரு ஐடியா. யோகிக்கு ஒல்லியாருக்கு அழகுன்ட்டுக்கிறான். யோகிக்கு எப்படி அழக? ஒல்லியா. அங்கேயே தோத்து விட்டேன் நான். இவ்வளோ குண்டா அந்த என்னையா? ஐயோ சிவசிவா. அமுரி மூல புலி 5 ஓராண்டினில் அமிர்தமா அஞ்சனம் வானமும் ஆண்டி குமுறி மலைசாரும் நீரெல்லாம் அமுதமாறி அது சுந்த ரதிதம். 5 வருஷம் கரையருகே நின்று காணல் நீர் உவரி அப்படின்னு வர திருமந்திரத்தில். எல்லா மருந்தும் நிறைய பேர் இந்த உடம்பு வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மருந்துங்கள்லாம் போட்டு இடிச்சு சாப்பிட்டுப்பாங்க. பார்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில சாமியாருங்கெல்லாம் பசுப்பமே பண்ணி பாயிலில் போட்டு பையில் போட்டு தொங்க விட்டுனுப்பானுங்க. சைடில் அப்பப்போ எடுத்து போட்டுப்பானுங்க. என்ன கதையில் என்ன போதை, விதவிதமான போதைங்க பார்த்து. அது விதமான ஒரு போதை போட்டு போதை வஸ்துங்களை போட்டுன்னு அப்படி சிச்சின்னு. அது இல்லை. கஞ்சா குஷ்டு சிரிக்கிறது இல்லை சிரிப்பு, சாராயம் குஷ்டு சிரிக்கிறது இல்லை சிரிப்பு. மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா ஏன்னா சரக்கு வச்சுட்டு போதை வச்சுட்டு மாத்திரை வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சின்னா உள்ளூர உண்மையிலேயே ஆனந்தம் பொங்கணும். சரக்கு வச்சா அமைதியாக உட்காந்துக்கணும். சும்மா பேசணும் கூடாது. சரக்கு வச்சுட்டு பேசலைன்னா பாவம் ஏதோ உள்ள டேமேஜ் ஆகிட்டு இது பீஸு. ஏன்னா ஏதோ ஒன்று பேச முடியாததெல்லாம் உள்ளே போய் வெளிலேருந்து பேச வைக்குது. அப்போ தான் பேசலன்னு அர்த்தம்ப்பா. தம்பி சாதாரணமாக பேசுறது இல்லைன்னு அர்த்தம். சரக்கு வச்சு ஒன்று தான் பேசுறது. சில பேர்லாம் பார்த்துக்கிறீங்களா? சரக்கு வச்ச அப்போ தான் அடிக்க மாட்டாங்களா? எங்ககிட்ட வந்தேன்னா அப்போ தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா அடிப்போம். போதை தெளிய காயாதி கற்பகச்சரியும் தானுமே நியாய ஞானம் வந்து எய்திடின் வந்திடா சால மூமறியான காயத்தினால் கற்பமும் காணும் வேல் ஆணியே. இந்த காயம் தனக்குள்ளவே கற்பமாக காண்றவன் ஞானி. உள்ளுக்குள்ளவே இந்த உடம்பு ஒரு விசேஷம் தன்னைத்தானே. எல்லாருக்குமே நீங்கள் இந்த யோக சாதனை செஞ்சால் தான் உடம்புலாம் சரியாகுதுலாம் கிடையாது. தலைவலி இது தூங்குனீங்க என்ன ஆச்சு? அவ்வளோதான். ரொம்ப ஜுரம் ரொம்ப கஷ்டமாகுது. அங்கே டாக்டர் என்ன பண்ணி வச்சுருக்காரு? பெரிய ஆஸ்பத்திரியில் என்னையா இருக்கான்? பெட்டு நிறைய இருக்கும். பெரிய ஆஸ்பத்திரியில் என்ன இருக்கான்? ஏன் படுக்க வச்சுருவாங்க. பார்த்துக்க தம்பியே, குளுக்கோஸ் ஏற்றி உன்னை தூங்க விட்டா ஆழமா எப்போனா தூங்கிட மாட்டியா நல்லா ஆகிடாதான்றது நினப்பு தான். நாங்கள் 10 நாளும் தூங்க மாட்டோம் சார். பொண்ணு பார்த்து இப்போ நர்ஸ் நல்லா இருக்குதுன்ட்டு அவள் தான் உன்னோட நல்லா வருது. எப்போனா நர்ஸை வந்து தூங்கிட்டேன்னா நான் இன்னும் நல்லா ஆகிடும். உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதா? நீ கண்டி நர்ஸுங்களாம் நல்லா இருக்கிறாங்க. தூக்கம் வராது தம்பி. அங்கே போய் நோய் நல்லா வருது. ஃப்ரீயாக விடணும். எதை மனசை ஃப்ரீயாக மூளையை ஃப்ரீயாக விட்டா ஆண்டு தூங்கிட்டேன்னா ஆனால் நோய் நல்லாயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் சும்மா தூக்கிட்டு அப்படின்னா ஏந்து பாரு காணாமல் போயிட்டுருக்கோம். புதியதோர் உலகத்துக்கு விழிப்பு வந்துடும். பாழ்வினை போக்கிடும் முப்பாழும் கலந்தானந்தம் சூடும் சுடர்மணியே சோதி பிரகாசத்தின் ஆழு திரை கண்டத்து நீயான் வழிமேல் மேலும் மணி விளக்கேற்றியே. உன் பாவம் பழி உன் வினை எல்லாமே கழிஞ்சு விடுமா. அம்மா நீ ஜோதியை ஏற்றி வைக்கலாம். பாரு நம்ம ஜோதியை சொன்னோன்னே இந்த ஆளும் ஜோதியை வர சொல்லிக்கிறான். இது ஜோதியை பூஜைன்னு உனக்கு ரொம்ப பாடுபடுத்திக்கிறானுங்கல்ல. ஜோதி சாந்தி இதெல்லாம் இவங்கக்கிட்ட மாட்டி சாமியவாதிங்கிட்ட இனிமேல் போட்டு பேர் வச்சிங்கன்னா ஜோதி சாந்தி இந்தின்னு பேர் வச்சிடாதீங்க. ஏன் எல்லாரும் கூப்பிடுவானுங்க. தாடி வச்சுன்னு கூப்பிடுவான், மீசை வச்சுன்னு கூப்பிடுவான், ஜோதி ஜோதின்னு வானுங்க. ஆமாம் அருள் பெரும் ஜோதி அந்த ஜோதி இந்த ஜோதின்னு விதவிதமாக கூப்பிடுவான். நீ தான் என்ன பண்ணா? அதனால் உசார சாந்தி ஜோதி எல்லாம் வைக்காதீங்கப்பா. அது ஆபத்தான பேருங்க. எல்லாரும் கூப்பிடுவாங்க. அந்த பேரை வைக்காதீங்க. சூழும் வாழை சுரூபம் எடுப்பதும் வாழும் மொழி முப்பந்தியும் ஆவதும் வேள்வி கென்று உறுப்பதையும் தீரினால் பாழும் பழுமுது 30 மாற்றியே எல்லாம். இந்த உடம்பு முழுசும் 3 சொல்லிட்டேன் நான். 3 உலகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொண்டைக்கு மேலே 1, தொப்புளுக்கு மேலே 2, தொப்புளுக்கு கீழே இருக்குது பாதாளம். 3 உலகம். 3 உலகமும் ஆரோக்கியமாக ஆயிடும். யானை சொந்த நயத்துக்கு மரணமும் பூனை என்றொரு புலிக்குள் வீரணமும் தேனை பானை திசையுண்ட மாணவரு ஞான போதமும் ஞானிகளாவாரே. யானை சென்னா எத்துக்குள் மரணமும். யானையின் மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஊந்துரும். எழுந்துக்காது, ஊந்துரும்.
பொதுவாக யானை ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி வளைச்சி படுத்து தான் படுக்கும். எழுந்துக்கணுன்னா அது முட்டி மடித்து வச்சுருக்கோம் உஷாரா, அப்போ தான் எழுந்துக்க முடியும். ஊந்துச்சுன்னா எழுந்துக்க முடியாது யானையால். யானை சாவடி இது ஒன்றும் பண்ணணும், தள்ளி விட்டால் போதும். யானை தள்ளி விட்டால் என்ன பண்ண முடியாது, அதால் ரொம்ப போராட்டம் பண்ணி தான் எழுதணும். அது கால் மாட்டி எழுதுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு சிக்கி. இந்த ஆமையை எப்படி கவுத்து போட்டால் ஒன்றும் ஆகாதோ, மேட்ரு ஆகிடுமோ, அதோட அதை விளையாட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி யானை தானாக ஊந்துச்சானா போச்சு. இது மாதிரி தானாக ஊந்துருவான் சராசரி மனுஷன். யானை சென்னை இதுங்களாம் என்ன பண்ணுவான், சும்மா சாதாரணமாக ஊந்துடும். பூனை எலி புழுக்குள் மரணம். பூனை எலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழு பூச்சி சாகும். பூனையெல்லாம் வாழ்ந்துன்னு இருக்கும், ஒரு பக்கம் புழு பூச்சி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். உடம்பு அழுகிறத உயிராக இருந்துக்கினே அழுகும், உடம்பு அழுகும், 2 வேலையும் ஒன்றா நடக்கும் சைமல்டேனியஸாக. சொறி பூச்சி போய் புழு வந்த பிறகு சாகும் பூனை. சுத்தமான பூனை நமக்கு தெரியும், புழு பூச்சி சாகுமா இந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணிடுறான். தேனை ஆனந்த திசை உண்டவர்க்கு ஒரு ஞான பேதமை ஞானி ஆவாரே. அப்படி சாக மாட்டான் ஞானி. ரொம்ப சாதாரணமாக தம்பி 84 வயசு சொன்னல, போயிட்டு வரேன், மரியாதையாக பார்த்துக்கோ, இப்போ இனிமே போட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு ஆளுக்குறாங்க, உஷாராயிரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்போ நான் ஏமாந்துடுவான், இல்லை நிறைய வரையும் பார்த்துக்கலாம், இல்லை என்ன பண்ணுறது. ஒரு 4 பேர் கூப்பிட்டுட்டு உலக மாதிரி இது உஷாராக இருங்க, ஏமாத்தவங்க உஷாராக பார்த்துங்க சொல்லிட்டு போகணும். பார்த்து எப்போ இந்த பூனை மாதிரி புழு பூச்சி போகாமல், யானை மாதிரி சாஞ்சிடாமல், இவங்க என்ன ஆகிறாரு, வேற மாதிரி ஆகிறார். ஈனரு காயெடுத்ததும் ஞானமோ ஏதனிலே வாயும் வீர்புதி மானுங்கான ஆனதனாலும் மறித்து பாரங்களே ஞான முச்சொழு நாட்டமாவாரே. ஈனர்களாக ஆனாலும் கூட சரி, அட்லீஸ்ட் ஒரு முறையோ 2 முறையோ இந்த பால் குடிச்சாங்கன்னா ஞானத்தின் பக்கம் நாட்டத்தோடு இருப்பான். அடுத்த முறை ஞானத்தை நாடி பிறப்பான். அன்னை தந்தை அருளாலே ஈன்றதும் உண்ணும் பதியின் பத்தியம் வைத்தனால் விண்ணும் வாரா விதியிருந்தும் மதி சொன்னேன் கர்ப்ப சுகாதீதி சுகமாகவே. சுகத்திலேயே உச்சகட்ட சுகம் அடைகிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், இதை சொன்னேன். ஞானப்பால் சாப்பிட்டு எப்படி இரு, விசேஷமானவனாக மாறிடு அப்படின்னு சொல்கிறாரு. 362